வணக்கம். நரையும் திராட்சையும் கதை உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த முறை ஒரு சுவாரஸ்யமான திருப்பம் காத்துக்கிட்டு இருக்கு. பாப்போமா? இந்த அழகான திராட்சை தோட்டத்தை பாருங்க. குத்து குத்தா திராட்சை. அங்கதான் ரொம்ப பசியோட சோர்வா ஒரு நரி வருது. பழுத்த திராட்சைய பார்த்ததும் நரிக்கு கண்கள் விரிஞ்சிடுச்சு. ஆஹா, இத சாப்பிட்டா என் பசி உடனே பறந்துடுமேன்னு நினைக்குது. நரி குதிச்சு பாக்குது, எட்டல. திரும்ப திரும்ப உசுர குடுத்து குதிச்சும் ஒன்னும் வேலைக்காகல. கடைசியில சோர்வா கீழே விழுந்துடுச்சு. இங்க தான் ஒரு ட்விஸ்ட். நம்ம நரி சிச்சி இந்த பழம் புளிக்கும்னு சொல்லிட்டு போற சாதாரண நரி கிடையாது. பழம் எட்டலேந்து கோபப்படாம இதுக்கு வேற ஏதாவது வழி இருக்குடுன்னு ரொம்ப அமைதியா புத்திசாலித்தனமா யோசிக்க ஆரம்பிக்குது. இப்ப சொல்லுங்க, பழமும் எட்டல, பசியும் அடங்கல. அடுத்து இந்த நரி என்னதான் செய்யும் நீங்க நினைக்கிறீங்க? அதோட கண்ணுல ஒரு பழைய மர ஏணி படுது. அடடா, இதத்தானே நான் தேடுனேன் என்ற நரிக்கு செம்ம சந்தோஷம். அந்த ஏணிய மெதுவா இழுத்துட்டு போய் மரத்துல சாத்துது. இப்போ ரொம்ப கவனமா மேல ஏறுது நம்ம நரி. திட்டம் சக்சஸ். நரி அந்த இனிப்பான திராட்சைகளை சாப்பிட்டு தன்னோட பசிய முழுமையா தீர்த்துக்குச்சு. என்ன ஒரு ஸ்மார்ட் ஐடியா. இதுலேந்து என்ன தெரியுது? வெறும் உடல் பலம் மட்டும் பத்தாது, சரியான உத்தியும் புத்திசாலித்தனமும் ரொம்ப முக்கியம். முயற்சியோட அறிவும் சேர்ந்தா முடியாதது எதுவுமே இல்லைங்க. உங்களோட சவால்களை ஜெயிக்க இந்த சிந்தனையை நீங்க எப்படி பயன்படுத்துவீங்க?